மழைக்காலம் தொடங்கிய நிலையில் உங்கள் ஊர் சாலைகள் இந்த மழையை தாங்குமா என நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மக்களிடம் நமது செய்தியாளர் யவனசோழன் எழுப்பிய கேள்விக்கு அவர்கள் அளித்த பதிலை தற்போது பார்ப்போம். இப்போ மழைக்காலம் தொடங்கிருச்சு. இப்போ மழைக்காலத்துக்கு சாலைகள் தாங்குமா? தாங்காது. தரமான சாலை போடுறதில்ல. மழை பெஞ்சாக்கா சாலை அரிச்சிட்டு தான் போகும். அது அரசு கான்ட்ராக்ட் விடாமல் அது அரசு அதிகாரிய இன்சார்ஜ்லேயும் கான்ட்ராக்டர்காரனுடைய இன்சார்ஜ்லேயும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா தார் ரோடு தரமாக இருக்கும். இந்த சாலையெல்லாம் தாங்காதுங்க. இதோட 3-4 ட்ரிப் போட்டால் சும்மா அரை ரெஞ்சு எதுவும் பறிச்சும் போடலாம் ஒன்றும் போடுங்க. பாருங்கள், வெறும் ஜெல்லியாக கிடக்கு. ஒரே மலைக்காலம் பிச்சுட்டு போயிடுச்சு. இது எங்கே தாங்க போகுது? நம்ம மக்களோட வரி பணத்தை வீண் பண்ணுறாங்க. டோட்டலாக நகராட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு பறித்து தான் ரோடு போடணும்னு ரூல்ஸே இருக்குது. ஆனால் இந்த எந்த ரோட்டையும் அவங்க பறிக்கிறது இல்லைங்க. ஏன் வருஷத்து 3 ட்ரிப் ரோடு போடுறாங்க. சும்மா அரை இன்ச்சு மேலே மட்டும் கலவை கொட்டிட்டு அப்படியே முழுக்கி விட்டு போயிடுறாங்க. அது எதுக்கு போகிற மாதிரி ஜெல்லி எல்லாம் ஜெல்லியாக மேலே பேந்து கிடக்குதெல்லாம். மழை காலம் வந்துச்சுக்கன்னு பூரா தார் ரோடு பூரா லேசாக தான் இருந்து ஃபஸ்ட் ரோடு போகிறப்ப இப்போல்லாம் குளிமலமாக போயிடுச்சு. நைட் டைமில் போனால் தண்ணி நிற்கிறதுனால வண்டி கிள்ளி போல் கீழே தான் விடுக்குறாங்க. தெரியறது இல்லைங்க. தண்ணி நிற்கிறதுனால ஒரே மாதிரி இருக்குன்ட்டு போகிறோம், கீழே விழுந்துடுறாங்க நிறைய பேர். வயசானவங்களாம் போகிறதுல சிரமமாக தான் இருக்குது. மழைக்காலம் தொடங்கிவிட்ட நிலையில் தங்கள் பகுதிகளில் உள்ள சாலைகள் தாங்குமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு குமாரபாளையம் பகுதி மக்கள் அளித்த பதிலை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.